வாங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, என் லைஃபோட முக்கியமான டிசிஷன் சொல்லலாம், இல்லை டேர்னிங் பாயிண்ட் எப்படி வேணால் சொல்லலாம். ஏன்னா நான் திரும்பவும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கோடிங்க. ஏன்னா எப்படி சொல்லலாம், மை நேம் இஸ் தாமரைச்செல்வன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக காலேஜ் முடிய போகுது, அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த 1 எக்ஸாம்ஸுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட் இயர் வந்து ஆக்சுவலாக கோடிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஈகராக லேர்ன் பண்ணேன். எப்படி இவ்வளோ இன்ட்ரெஸ்டடோடு பண்ணேன். பட் ஆஃப்டர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் நான் அந்தளவுக்கு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக பண்ணலை. பிகாஸ் நான் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து வேறு காலேஜ் ஷிஃப்ட் ஆனேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் மொதல்லாம் மிக்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த 2 to 3 இயர்ஸ் நான் டம்மி ஷிட் ஆகிட்டேனே தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு நான் இது ஒன்றுமே பண்ணலை. அதர்ஸ் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஜாலியாக போயிடுச்சு. பட் ஆனால் இப்போ திரும்பவும் நான் வந்து ஏன் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு ஜாப் போனோம் இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணணும். யாரும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தில் நம்ம போய் ட்ராப் ஆகக்கூடாது. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நம்ம வந்து பண்ணணும். அது எனக்கு புரியறதுக்கே இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. பிகாஸ் நானும் அந்த ட்ராப்பில் கொஞ்சம் மாட்டியிருந்தேன். பட் இனிமேட்டு வந்து அந்த கவலைலாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு நம்ம பிடிச்சதுக்கு பண்ணுறோம், அவ்வளோதான். இதுதான் இப்போதைக்கு எடுத்துருக்க டெசிஷன். யாரும் உங்கள் லைஃப்பில் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ண வேணாம். பட் நான் வந்து ஏன் வேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சமாவது. ஏன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணாதாங்க தெரியும். வேஸ்ட் பண்ணால் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதில் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயமே நமக்கு வந்து தெரியும். ஜஸ்ட் நம்ம எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணாமல் நமக்கு எது பர்ஃபெக்டாக இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் அதுவே வேஸ்ட் ஆஃப் டைம். பட் நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் ஆகுதோ இல்லையா அப்படின்னு தெரிஞ்சது வந்து கண்டிப்பாக அது வேஸ்ட் ஆஃப் டைம் நான் சொல்ல மாட்டேன். அது ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் டைம் தான் சொல்லுவேன். சம்திங் ஒரு கோட் இருக்குது, இட் வாஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம் பட் இட் வாஸ் எ பெஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அதை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக தொடர்ந்து இதை பற்றி பேச ட்ரை பண்ணுறேன். பட் நான் ஏதாவது பெருசாக பண்ணால் மட்டும் தான் என்னால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.